நேர்களே வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி: ஆசிரியர்கள் நியமனம் விரைவில் நடக்கும். ஆசிரியர்கள் நியமனம் விரைவில் நடக்கும். சட்டசபையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் சிந்தனை செல்வன் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள கல்வி கட்டமைப்பு மீது குறிவைத்து பண்பாட்டு தாக்குதல் நடக்கிறது. எனவே இதை நாம் பாதுகாக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையில் 10,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றார். இதை கேட்டு இதற்கு பதிலளித்த அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், பள்ளி கல்வித்துறையில் 10,000க்கும் அதிகமான இடம் காலியாக உள்ளது என்று உறுப்பினர் பேசினார். 6,000 ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக டிஆர்பி மூலம் தேர்வு நடந்தது. 3,000க்கும் அதிகமானவர்களுக்கு கடந்த நவம்பரில் பணி நியமன ஆணை வழங்க வேண்டிய நேரத்தில் அதில் 2% எங்களுக்கு வேண்டும் என்று கோரி நான் டீச்சிங் ஸ்டாஃப் சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு கடந்த 7ஆம் தேதி தான் நம்பர் ஆனது. வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மிக விரைவில் நல்லதொரு தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு படிப்படியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். இதை கேட்டு இதற்காக தேர்வாகியுள்ள ஆசிரியர்கள் மிகவும் மனவேதனைகள் உள்ளார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.